ஐயோ கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான் ஐயா. சரி புறப்படுவோமா? வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. மருத நிலத்தின் திருவேற்றுடைய கருங்காலுடைய ஐயனாரே, உன்னையே நம்பியிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. வெற்றிவேல்! வெற்றிவேல்! அவன் போர்! அவன் போர்! என்ன பண்ண இது? சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். எங்களை இல்லை மன்னா. என்னைத்தான்? அப்படி என்றால் வெள்ளைக்குடி வேலை செய்யவில்லையா? புலிகேசி, உன் கபாலத்தை கலட்டி போகத்தான் நான் வந்திருக்கிறேன். கபாலத்தை கலட்டுவதா? வெள்ளையரிடம் உறவு வைத்துக் கொள்ளாதே என்று நான் செல்லமாக வளர்த்த வெள்ளை புறா மூலம் உனக்கு ஓலை அனுப்பினால் அதை வருத்தானா தின்பாய்? வறுமைக்கு பிறந்தவனே. மன்னா, என்னை சந்தேகப்படாதீர்கள். வெள்ளையனுக்கு நானும் வரி தரமாட்டேன் என்று தங்களுக்கு ஓலை அனுப்பினேனே, கிடைக்கவில்லையா? ஓலை அனுப்பினாயா? எனக்கு கிடைக்கவில்லையே. கிடைக்கவில்லையாமே? இப்படித்தான் அரசு. இதோட நாளைந்து புகார்கள் வந்து விட்டது. என்ன செய்வது பிரபு? ஓலைகளை கொண்டு செல்லும் புறாக்களை எல்லாம் பிணந்து கழுகுகள் வழியிலே மடக்கி தின்று விடுகிறான். அதுகளை கைது செய்ய கூட ஆட்களை அனுப்பியுள்ளேன். சென்றவர்கள் திரும்பவில்லை மன்னா. திரும்பவே இல்லை.